வெறும் ரெண்டு எத்தம் தான் இருக்கு. இந்த 2 எத்தம்ல அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னா 7000, அதாவது 435 மில்லியன் ஒர்த்தான பிட்காயினை இழந்துருவாரு. என்னடா நீ சொல்ல வர, நீ சொல்றது ஒன்றும் புரியலன்னு சொன்னீங்கன்னா வாங்க சொல்றேன். ஸ்டெஃபன் தாமஸ் 2011 வாட் இஸ் பிட்காயின் சொல்லிட்டு ஒரு வீடியோ யூடியூப்ல பப்ளிஷ் பண்றாரு. அவருக்கு சம்பளமா 7002 பிட்காயினை கொடுத்தாங்க. அந்த கிடைச்ச 7002 பிட்காயின் அவர் என்ன பண்ணாருன்னா ஐஎன்கின்னு சொல்லப்படுற இந்த ஒரு யூஎஸ்பி டிவைஸ்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் ஸ்டீவனுக்கு வந்து ஐடியா வருது, நம்ம வச்சிருக்கிற பிட்காயினை வித்துட்டாமலே நம்ம பணக்காரன் ஆயிரும், எதுக்கு நம்ம வேலைக்கு போகணும்னு. இதனால அவர் வச்சிருந்த பிட்காயின் அவர் விற்க போகும்போது அந்த ஐஎன்கி அவர் போட்டு பாக்குறாரு, ஐஎன்கியோட பாஸ்வேர்டா மறந்துறாரு. இந்த ஐஎன்கி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் போட்டா மட்டும் தான் அந்த ஐஎன் கீ ஓபன் ஆகும். அதுல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ இவங்கனால அக்சஸ் பண்ண முடியும். பட் இவரு பாஸ்வேர்டை தொலைச்சிட்டாரு. இதனால அவர் 8 வாட்டி எத்தம் பண்றாரு, 8 முறையுமே ஃபெயில் ஆயிடுறாரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிறத வெறும் ரெண்டு எத்தம் தான். இந்த 2 எத்தம்லயும் அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னா மொத்த டீடைல்ஸும் அழிஞ்சிரும். அதாவது அவரோட டேட்டா எல்லாம் அழிஞ்சிரும். அவர் வச்சிருக்கிற பிட்காயின் ஒண்ணு